ஒன் பீஸ் எபிசோட் 24ல் என்ன நடந்துச்சுன்னு பார்க்கறதுக்கு நீங்கள் ரெடியா மகளே? இந்த மாதிரி ஒரு எபிசோடை இது வரைக்கும் நம்ம பார்க்கல. இந்த எபிசோடில் எவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குது, எந்த அளவுக்கு ஓடா இந்த எபிசோடை எழுதியிருக்காருன்னு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப மனசுலேருந்து ஒரு ஃபீல் ஒன்று வரும் தெரியுங்களா? அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த எபிசோடில் எனக்கு வந்துச்சு. இது ரொம்ப சாதாரண ஒரு எபிசோட் தான். ஆனால் இந்த எபிசோடில் ஒவ்வொருத்தரோட கேரக்டரும் எந்த அளவுக்கு ரொம்ப டீப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாரு. சரி, ஓகே, வளவலாத்தலான்னு பேசாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நாமியை தான் காட்டுறாங்க. ஜோரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தானுங்கள்ல, அந்த 2 பேர் கூட வந்து பேசிகிட்டு இருக்க மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து அந்த வாண்டட் போஸ்டரை எடுத்து நாமி பார்த்துட்டு இருப்பா. அதில் ஆர்லாங் அப்படின்ற ஒரு கிரிமினலோட பேர் இருக்குது. ஸோ ஒரு பைரட்டோட பேர். வாண்டட் போஸ்டரை பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு 2 பேரும் வந்து கேட்குறானுங்க, என்ன பிக் சிஸ் நாமி அங்கே என்ன பார்த்துட்ருக்கீங்க, இவன் ரொம்ப பயங்கரமான ஆள், இவன் பின்னாடிலாம் நம்ம போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நாமி என்ன சொல்கிறான்னா, அதை நான் பார்த்துக்கிறேன், நான் இப்போ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போகிறேன், கொஞ்சம் நீங்கள் அப்படியே திரும்பி நில்லுங்க அப்படின்னு சொல்லி நிற்க சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்தில் 2 பேரும் அப்படி பிடிச்சி கடலில் தள்ளி விட்டுறா. அவங்க 2 பேரும் கீழே வந்துடுறானுங்க. புரியல, எதுக்கு இப்படி நாமி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பிக் சிஸ் எதுக்காக என்ன இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு நாமி சொல்கிறா, இது என்னோட பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மேட்டர்னா, லூஃபி கூட நாமி கொஞ்ச நாள் தான் இருக்கா, அதுவும் வேறு வழி இல்லாமல் தான் இருக்கா. ஸோ அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது, எனக்கு இந்த கப்பல் தேவைப்படுது அண்ட் என்னோட ட்ரெஷர் தேவைப்படுது, நான் ஒரு திருடி, ஸோ நான் இதை திருடிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. உடனே 2 பேரும் கத்துறானுங்க, ஐயோ ஷிப்பை திருடிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது தான் கரெக்டாக இதுக்கு முன்னாடி எபிசோடில் நம்ம ஹாக்கை மிகாக்கு இருக்கார்ல, அவர் அந்த டான் கிரேகோட ஷிப்பை அவரோட ஸ்வாடை வச்சு ஒரு வெட்டில் 2 துண்டாக்குற அந்த சீன் வருது. அந்த கப்பல் 2 உடஞ்சி கடலே வந்து ஒரு மாதிரி கொந்தளிக்க ஆரம்பிச்சு இதெல்லாம் நடந்துட்டு அதுக்குள்ள நாமி கொஞ்சம் தூரத்தில் போயிடுறா. இப்போ லூஃபி, ஜோரோ, உசுப் கிட்ட இவங்க 2 பேரும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறானுங்க. ஸோ நாமி இப்படி ஏமாற்றிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஜோரோ செம்ம டென்ஷன் ஆகிட்டு கத்துறான். அவன் என்ன நம்ம கிட்ட இப்படி திருடிட்டான், நம்மளோட ஃப்ரெண்டு நம்ம நினைச்சமே, நம்ம டீமில் ஒருத்தி நம்ம நினைச்சமே, என்ன இப்படி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ டென்ஷன் ஆகிறான். பட் லூஃபி வந்து டென்ஷன் ஆகாமல் அப்படியே பார்க்குறான். கொஞ்சம் தூரத்தில் குட்டியாக அந்த கோயிங் மாரி தெரியுது. ஸோ அதை பார்த்த உடனே ஷிப்பு ரொம்ப தூரம்லாம் போகல, பக்கத்தில் தான் இருக்குது, நம்ம கிட்ட தான் இவனுங்க 2 பேரோட ஷிப் இருக்குல்ல, ஸோ அதை எடுத்துகிட்டு உசுப்பு, ஜோரோ நீங்கள் 2 பேரும் போயிட்டு நாமியை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஆனால் வந்து ஜோரோ என்ன சொல்கிறான்னா, இல்லை வேணாம், அவள் போனால் போட்டோம், அவள் தான் ஏமாத்துறவளாச்சு, அவள் நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்லும்போது லூஃபி என்ன சொல்கிறான்னா, இல்லை ஜோரோ, அவள் நம்ம க்ரூவோட நேவிகேட்டராக நான் அப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஸோ அவளை அப்படிலாம் விட முடியாது, அவள் நம்மளோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி சொல்கிறான். இதை கேட்டு ஜோரோக்கு என்னடா கேப்டன் நீ ரொம்ப கஷ்டமாச்சுடா ஒன்று வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். பட் ஜோரோவும் போகிறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த டைமில் தான் அந்த உடஞ்சி சுக்குநூறாக இருக்கிற டான் கிரெக்கோட ஷிப்பில் இருக்க எல்லாரும் வந்து அலறானுங்க, ஐயோ இவன் வந்துட்டான் மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு. யாரை பார்த்து அலறாங்கன்னு எல்லாரும் பார்த்தா மீகாக்கு வந்துட்டு இருக்காப்புல. அதை பார்த்தோன்னே ஜோரோ வந்து சந்தோஷமாக வரான். ஆஹா, இவனை இவ்வளோ சீக்கிரம் பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை வரும்னு நான் எதிர்பார்க்கலையே, இவன் தானே என்னோட ட்ரீமு, இவன் கிட்ட சண்டை போட்டு இவனை தோக்கடிக்கிறது தானே என்னோட கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறான். லூஃபி கிட்ட சொல்கிறான், நான் இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாமியை போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நேராக மீகா கிட்ட வந்து கூப்பிட்றான், சண்டை கூப்பிட்றான். அதுக்கு மீகாக்கு வந்து சொல்கிறான், இல்லை நீ யாருன்னே தெரியாது, உங்ககிட்ட நான் சண்டை போடணும்னா, நான் ஒரு ஸ்வாட்ஸ்மேனு, உன்னை தோக்கடிக்கிறது தான் என்னோட கனவு, எனக்கு வந்து பெரிய ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும், ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும், ஸோ நான் அதுக்கு உன்னை ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். மீகாக்கும் ஜோரோவோட சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஃபைட்டுக்கு ரெடி ஆகிறாப்புல. ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா, அவ்வளோ பெரிய ஸ்வாட் இருக்குது அவன்கிட்ட, அதை எடுத்து யூஸ் பண்ணாமல் குட்டியோண்டு கழுத்தில் நெக்லஸ் மாதிரி தொங்க போட்டுட்ருப்பாப்புல, சிலுவை மாதிரி ஒரு ஸ்வாடு, குட்டி ஸ்வாடு, நைஃப், அது பேனா கத்தி மாதிரி, அதை எடுத்துகிட்டு நான் ஃபைட்டுக்கு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக போஸ் கொடுக்குறாப்புல. ஜோரோ டென்ஷன் ஆகிறான். பாரு, நான் விளையாட்டுக்கெலாம் சொல்ல, நிஜமாக பேசிகிட்டு இருக்கேன், நான் 3 ஸ்வாடு யூஸ் பண்ண போகிறேன், தம்ம துண்டு கத்தி எடுத்துன்னு வந்து அடிபட்டு அதுக்கப்புறம் வந்து குறை சொன்னால் நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக ஜோரோ பேசிகிட்டு இருக்கான். இதுக்கு வந்து மீகாக்கில் முயலை வேட்டாட நான் அந்த பெரிய கத்திலாம் யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சமசீனாக சொல்கிறாப்புல. இதுக்கு டென்ஷன் ஆகிட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோவும் ஃபைட்டுக்கு ஆயத்தமாகறான். மீகாக்கும் ரெடி ஆகிட்டான். அதாவது ரொரோனோவா ஜோரோன்றவன் பைரட் ஹண்டர், ஈஸ்ட் ப்ளூவில் அவனை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஸோ பைரட்ஸ் எல்லாம் பயப்படுறாங்க அவனை பார்த்து. அப்படியாப்பட்ட ஒருத்தனும் டான் கிரெக் ஈஸ்ட் ப்ளூவே கட்டி ஆண்ட ஒரு பெரிய பைரட்டு, கிராண்ட் லைனில் போயிட்டு அடி வாங்கிட்டு வந்தவன், தோத்துட்டு வந்தவன், அவனை தோக்கடிச்சிட்டு வந்த மீகாக்கு. ஸோ கிராண்ட் லைன்லேயே ஸ்ட்ராங்கஸ்டான ஆள்னா அது வந்து மீகாக்கு தான். ஸோ அவனும் ஈஸ்ட் ப்ளூவோட ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஸ்வாட்ஸ்மேனான ஜோரோவும் இந்த இடத்துல ஃபைட் பண்ண போகிறாங்க. அந்த இடத்துல மீகாக்கு சொல்கிறான், உனக்கு இந்த சின்ன கத்தி நான் ஏன் போதும்னு சொன்னேன் தெரியுமா, ஏன்னா இருக்கிற 4 சீலையே ரொம்ப வீக்கஸ்ட்டு சீனா அது இந்த ஈஸ்ட் ப்ளூ தான், இங்கே இருக்கிற யாருமே ஸ்ட்ராங்கு கிடையாது, அதனால் அவங்களுக்குலாம் நான் வந்து பெரிய கத்திலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த சின்ன கத்தி யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ அந்த ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஜோரோ வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்க்குறான், இந்த ஒரு நாளுக்காக தான் இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன், நான் பண்ண இவ்வளோ ஹார்ட் ஒர்க் இதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓனிகிரின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு அட்டாக், அவங்ககிட்ட இருக்கிற ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக்கை போடுறாங்க. ஹாக்கை அந்த பேனா கத்தி வச்சு அவனோட 3 ஸ்வாடையும் ஒரு பாயிண்ட்ல பிளாக் பண்ணி நிற்க வைக்கிறான். கொஞ்சம் கூட அசையலை, மீகாக்கும் அசையலை, அந்த கத்தியும் அசையலை, அசால்ட்டா
கஷ்டப்படாமல் ஸ்டாப் பண்ணிட்டான். இதை பார்த்த ஜோரோவால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. டேய், என்னோட பவர்ஃபுல் அட்டாக்டா இது. இதில் வந்து உனக்கு ஒன்றுமே ஆகலைன்றதை தாண்டி அவன் அதை பிளாக் பண்ண கஷ்டப்படவே இல்லை. அப்போ தான் ஜோரோவுக்கு ஒன்று புரியுது. ஓ, ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்னா இதுதான் போல. ஜோரோ அவனை பற்றி அவன் என்ன நினச்சிருக்கான், அவனை யாராலையும் தோக்கடிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு தான் அவன் இது வரைக்கும் வந்தான். பட் அவனோட பவர்ஃபுல் அட்டாக்ன்றது இங்கே ஒரு பர்சன் கூட வந்து ஸ்ட்ரகிள் பண்ணல எனிமியன்னும் போது அவனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவன் அந்த டைம்லேயே அவன் உடஞ்சிட்டான். உண்மையை சொல்லணும், அந்த இடத்துலையே வந்து ஜோரோ தோத்துட்டான். என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்காம அவன் இன்னும் வந்து ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணுறான், அட்டாக் பண்ணுறான், இருக்கிற எல்லா அட்டாக்கும் போடுறான், டயர்டாக. ஹாக்கை கவலையும் படலை, கஷ்டமும் படலைங்க. ரொம்ப ஈஸியாக வந்து மிஸ் பண்ணுறது என்ன, பிளாக் பண்ணுறது என்ன. ஜோரோவை டயர்ட் ஆகிட்டான். ஜோரோவால் எந்திரிச்சு நிற்க தெம்பு இல்லாமல் கீழே விழுந்து வீக்காகி டயர்டாகி அவனே வந்து நொந்துட்டு இருக்கான். என்னடா நடக்குதுங்க, எனக்கு புரியல. நான் வந்து அவனை தோக்கடிச்சு வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக மாறணும், ஆனால் ஏன் என்னால் பண்ண முடியலன்ட்டு அழுவுற ரேஞ்சுக்கு போயிட்டு இருக்கான். இதை பார்க்குற எல்லாரும் வந்து அலறாங்க. அதுலேயும் குறிப்பாக அந்த ஜோரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்கனால அவங்களாலையும் இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவனுங்க வந்து அலறானுங்க, என்ன ஜோரோவோட ஸ்ட்ராங்கஸ்ட் அட்டாக் போட்டும் அவனால் ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட்லெஸ் ஆன ஜோரோ என்ன பண்ணுறான்னா இஷ்டத்துக்கு அடிக்க ஆரம்பிக்கிறான். ரொம்ப கோவத்தில் அட்டாக் பண்ணுறான். இவ்வளோ நேரம் வந்து ஒரு திமுறா தைரியமாக அட்டாக் பண்ணவன் இப்போ இந்த தோல்வியை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் அவனை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் வெறித்தனமாக அட்டாக் பண்ணுறான். பட் எந்த அட்டாக்குமே அங்கே வேலை செய்யவே இல்லை. அப்போது டைகர்னு ஒரு மூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிறான். அந்த மூவை வந்து 3 ஸ்வாட் யூஸ் பண்ணி பண்ணணும். ஸோ அந்த போஸ்க்கு வந்துட்டு சும்மா அட்டாக் பண்ண வரும்போது அவனுக்கு முன்னாடி ஃபாஸ்ட்டாக ஹாக்கை வந்து அந்த குட்டி நைஃபை ஜோரோவோட ஹார்ட்டில் இறக்கிட்டான், சொருவிட்டான். ரத்தம் வலிய ஆரம்பிச்சிச்சு. ஜோரோவோட தான் முடிஞ்சுது. எல்லாரும் அலறாங்க. லூஃபியால் தாங்கிக்க முடியாமல் அவன் கத்துறான். அப்போது ஜோரோ கிட்ட ஹாக்கை சொல்கிறான், நீ வந்து இப்போ கூட ஒன்றும் போல, விட்டு கொடுத்துட்டு உயிரோடு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு ஜோரோ சொல்கிறான், அப்படி என்னால் விட்டு கொடுக்க முடியாது, என்னால் இந்த தோல்வியை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கேட்குறான், ஏன் தோல்வியை ஒத்துக்கிட்டு உயிரோட வாழ்கிறத விட உனக்கு என்ன பிரச்சனை அப்படின் போது, நான் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக மாறணுன்ட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், அந்த ப்ராமிஸ் உடஞ்சி போயிடும், நான் இப்போ தோல்வியை ஒத்துக்கிட்டுறான். அதுக்கடுத்து என் கேப்டனுக்கு நான் வந்து ஒரு சிறந்த ஸ்வாட்ஸ்மேனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதுவும் இந்த இடத்துல உடஞ்சி போயிடும், நான் தோத்துட்டேன்னா இதுக்கு நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாகிறதுக்கு ரெடி ஆகிறான். இதை கேட்ட உடனே ஹாக்கைக்கு அப்படியே புல்லரிச்சு போயிடுது. இந்த அளவுக்கு ஒரு இரும்பு இதயம் கொண்டவனை நான் பார்த்ததில்ல, ரொம்ப நாள் ஆகுது பார்த்து. இந்த ஈஸ்ட் புல்ல இப்படி ஒருத்தனை பார்க்கறது நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. உன்னை நான் கௌரவப்படுத்துகிற மாதிரி என்னோட ஸ்வாடில் நான் உங்க கூட ஃபைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி ஸ்வாடை எடுத்து உள்ளே வச்சுட்டு பெரிய ஸ்வாடை எடுத்துட்டு அட்டாக் ரெடி ஆகிறான். அப்போ ஜோரோ மறுபடியும் அவனோட 2 கத்தியும் அப்படியே சுற்றி வாயில் ஒரு கத்தி வச்சுட்டு 3 ஸ்வாடில் ஒரு டெக்னிக் ஒன்று பண்ணுறான். ஹாக்கை ஒரே ஒரு சீவலுங்க, ஜோரோவோட வயிறு கோடு போட்டு போயிடுறான். வயிறு மட்டும்தான் கோடு விழுந்திருக்குன்னு பார்த்தா அவன் கையில் இருந்த அந்த 2 ஸ்வாட் இருக்குல்ல, சுக்கு நூறாக உடஞ்சி கீழே விழுது. ஒரே அட்டாக்ல ஜோரோவோட 2 ஸ்வாடும் நொறுங்கி போயிடுது. அவன் வயிற்றில் ஒரு பெரிய கோடு விழுந்துடுது, ரத்தம் கசி ஆரம்பிக்குது. அப்போ அப்படியே கீழே விழ போன ஜோரோ தாங்கி நின்று நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நின்று 2 கையும் தூக்கி என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். இதை கேட்ட லூஃபி அப்படியே அலறான். அவனுங்க 2 பேரும், ஜோரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் ஜோரோவை காப்பாற்ற ஓடி வர பார்க்குறான். லூஃபி அவனுக்கு 2 பேரையும் பிடிச்சி வச்சுட்டு இது அவனோட ஃபைட். லூஃபியோட கண்ணிலேருந்து தாரையாக தண்ணி ஊற்றிட்டு இருக்கு ஜோரோவை நினச்சி. அப்போ மீஹாக் சொல்கிறான், சே இப்படி ஒருத்தனை நான் பார்த்ததே இல்லை. ஜோரோ என்ன பண்ணுறான், திரும்பி நின்று கையை நிமித்தி 2 கையும் நீட்டி என்னை கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், என் முதுகில் காயமாட்டுறதை நான் வந்து விரும்ப மாட்டேன், என் நெஞ்சில் வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். அப்போ ஹாக்காய் கேட்குறான், உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ரொரனோவா ஜோரோ அப்படின்னு சொல்லிட்டு ஜோரோ சொல்ல, ரொரனோவா ஜோரோ உன்னை நான் ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வெட்டு நெஞ்சில் சும்மா மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு கோடு. ஜோரோ பறந்து போய் தண்ணி உள்ளே விழுந்துடுறான். அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிடுச்சு. உடனே லூஃபி பாஞ்சு வரான் மீஹாக்கு அட்டாக் பண்ணுறதுக்கு. ஒரு நூலில் மிஸ் ஆகிடுறான், லைட்டாக நவுந்துடுறான். லூஃபி மண்டை உள்ளே போயிட்டு சொருகிட்டாங்கிற கட்டைங்களில். அதுக்கப்புறம் லூஃபியும் மீஹாக்கும் பேசிக்கிறாங்க. லூஃபி கேட்குறான், ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஹாக்கை சொல்கிறான், நீ கவலைப்படாத, நான் அவனை கொல்லலை, அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி அந்த 2 பேரும், ஜோரோவோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தண்ணி உள்ள குதிச்சு ஜோரோ ஒத்துக்கிட்டு வந்து போட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறாங்க. உசுப் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவனுக்கு வந்து அன்கான்ஷியஸாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் தெளிவாயிடுறான். ஜோரோ இந்த விஷயத்தெல்லாம் பண்ணதை பார்த்து சாஞ்சியால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. யாரா இவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வருது, ஜோரோவோட ஆம்பிஷனும் கோலும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனாக மாறணுன்றது. ஸோ அதுக்காக அவன் சாகவும் ரெடியாக இருக்கான், ஆனால் தோக்க ரெடியாக இல்லை அப்படின்ற விஷயம் வந்து சாஞ்சி அப்படியே போட்டு குத்துது. ஏன்னா சாஞ்சிக்கும் ஒரு ஆம்பிஷன் இருக்குது, என்னன்னு தெரியல நமக்கு இன்னும். ஸோ இதை பார்த்து அப்படியே சாஞ்சியால் முடியல, யாரா நீங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது சாஞ்சி இவனுங்களை பார்த்து அப்படியே பெருமைப்படுறான், யாரா நீங்களாம், ஏன்னா அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உசுப் வந்து ஜோரோ முழிச்சிக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். லூஃபி உடனே சந்தோஷப்படுறான். அப்போ ஹாக்கை வந்து ஜோரோவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, வேற மாதிரியான வார்த்தை. ரொரனோவா ஜோரோ, நான் உன்னை கொல்லலை, உனக்காக நான் காத்திருக்கேன், எத்தனை வருஷம் ஆனாலும் காத்திருக்கேன். நீ இந்த உலகம்னா என்னென்னு தெரிஞ்சுக்க, ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேன்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்க, அதுக்கப்புறம் வா, என்னை சர்பாஸ் பண்ணி
ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்வாட்ஸ்மேனா நீ மாறுறதுக்கு நான் உனக்கு இன்னொரு வாய்ப்பு தரேன் மீகாக்கு சொல்கிறான். இதை கேட்ட ஜெஃப்ல உணர்த்தாதா அவரில் மீகாக்கோட வாயிலேருந்து இப்படி ஒரு வார்த்தை வருதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே சாஞ்சியும் அப்படியே பெருமையாக பார்க்குறான். அந்த டைமில் ஜோரோ வந்து கத்தி தூக்கி பிடிச்சி லூஃபியை கூப்பிடுறான். லூஃபி அப்படி நான் பேசுறது உனக்கு கேட்குதா அப்படின்னு மெதுவாக கேட்குறான். லூஃபி வந்து எனக்கு கேட்குது என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். நீ என்னை நினச்சி கவலைப்படுறல, உன்னை நான் தலைகுனியை வச்சுட்டு இருந்தேன். என்னோட கேப்டனான உன்னை நான் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க கூடாது. இப்போ சொல்கிறேன், நான் இந்த ஃபைட்டில் தோத்துட்டேன். ஆனால் திரும்பவும் மீகா கூட சண்டை செஞ்சு ஜெயிக்கிற வரைக்கும் நான் எந்த ஒரு ஃபைட்லையும் தோக்க மாட்டேன், கண்டிப்பாக தோக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜோரோ ஒரு சபதம் எடுக்கிறான். இதை கேட்ட மீகாக்கு வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான். உண்மையிலே மீகாக்கு ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, என்ன ஒரு நல்ல அருமையான ஒரு வீரனை பார்க்குறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ லூஃபி கிட்ட திரும்பி உனக்கு என்ன ஆசை அப்படின்னோடனே எனக்கு கிங் ஆஃப் த பைரட்டாக மாறுறது ஆசை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதை கேட்டால் மீகாக்கில் என்ன ஜெயிக்கிறதை விட கஷ்டமான வேலை அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு லூஃபியில் இல்லை பரவாயில்ல, நான் வந்து ஒன்ஸ் அதை ட்ரை பண்ணி பார்க்காம கஷ்டமான வேலையா அப்படின்றத ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுறான். உனக்கு ஒரு நல்ல ஸ்வாட்ஸ்மேன் கிடச்சிருக்கான், இந்த உலகம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மீகா கிளம்பி போகிறான். அப்படி கிளம்பி போகும்போது அந்த டான் கிரேக் சும்மா இல்லாமல் வந்து நான் மீகாக்கு அதுக்குள்ளே கிளம்பிட்டேன், என்ன போட்டத்தில் தானே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஹாக்கையில் ஆமாம் உனக்குள்ளே தான் வந்தேன், பட் இன்றைக்கி எனக்கு போதுமான அளவுக்கு ஃபன் கிடச்சிடுச்சு, ஸோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். நான் வீட்டுக்கு போய்ட்டு தூங்கணும் அப்படின்றான். அப்படிலாம் ஒன்று விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடம்புல இந்த எல்லா கன்ஸையும் யூஸ் பண்ணி ஷூட் பண்ணுறான். இவனுக்கு ஒரு வாட்டி கற்றுக் கொடுத்தா கற்றுக்க மாட்டான் போலியே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஸ்வாடில் கை வைக்கிறான். சும்மா ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் அவன் காணாமல் போயிடறான். ஸோ இப்போ அடுத்து என்ன நடக்குதுன்னா, உசாப் உடனே லூஃபியை பார்த்து சொல்கிறான், நான் ஜோரோ இந்த 2 பேரும் இந்த போட்டை எடுத்துக்கிட்டு கோயிங் மேரியை தேடி நாமியை தேடி போகிறோம், நீ இந்த இடத்துல இருந்து மற்ற விஷயங்களை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா லூஃபியால் வர முடியாது, அவன் இந்த ரெஸ்டாரண்ட்டை டேமேஜ் பண்ணதுனால அந்த தாத்தா அவனை விடமாட்டாப்ல. இதுக்கு லூஃபி சரி ஓகே நீங்கள் போங்க, நான் வந்து இங்கே இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். லூஃபி என்ன பண்ணுறான்னா ஜெஃப் கிட்ட கேட்குறான், தலைவா நான் இந்த டான் கிரேக்கோட உங்கள் கூட இருக்கிற இந்த பஞ்சாயத்தெல்லாம் முடிச்சு வச்சேனா என்னை நீங்கள் விட்டுருவீங்கல்ல, நான் இங்கேருந்து போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கு ஜெஃப் வந்து தாராளமாக நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாப்புல. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. ஸோ அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக என்ன சீன்னாக்கா லூஃபி வெர்சஸ் அந்த டான் கிரேக் ஃபைட் வந்து கிக் ஆஃப் ஆக போகுது. அதை பார்க்கறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். சரி மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.